தூக்கி எறிந்து விடுவேன். திமுக காங்கிரஸ் எம்பிகளை எச்சரித்த சபாநாயகர் ஓம் பிர்லா. வணக்கம் நண்பர்களே. மக்களவையில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை மக்களவையை நடத்தவிடவே கூடாது என்கிற எண்ணத்தில் கடந்த 3 நாட்களாக கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு முதல் நாளே துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதையடுத்து ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் சொன்ன விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் நாளே அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது பிரதமர் மோடி வெளிநாடுகளில் சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் அடுத்த வாரத்தில் அவர் வந்ததும் இது குறித்து உங்களுக்கு விளக்கம் அளிப்பார் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியிருந்தார். என்றாலும் அவர்கள் கேட்பதாகவே இல்லை. மக்களவையை நடத்தவிடக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்தில் சந்தக்கடை போன்று மாற்றி வரும் எதிர்க்கட்சி எம்பிகள் எந்த மசோதா குறித்த விவாதங்களிலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், எங்களுக்கு தேவை ஆபரேஷன் சிந்தூர் விவாதம் தான் என்று கொடிபிடித்து வருகிறார்கள். இதன் காரணமாகவே நேற்று 3வது நாள் சபாநாயகர் ஓம் பிர்லா திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார். அவர் கூறுகையில், உங்களையெல்லாம் மக்கள் தேர்வு செய்து தங்களுக்காக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்து குரல் கேட்குமாறு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் உங்களது செயல்பாட்டை பார்க்கும்போது தெருமுனையில் நடப்பது போன்று இருக்கிறது. இதுபோன்று நீங்கள் பதாகைகளை ஏந்தி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். 3 நாட்களாக இந்த விஷயத்தில் பொறுமை காத்துவிட்டேன். இதற்கு மேலும் உங்களது செயல்பாடு தொடர்ந்தால் அமளியில் ஈடுபடும் அத்தனை எம்பிகளையும் சஸ்பெண்ட் செய்து வெளியேற்றி விடுவேன் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஓம் பிர்லா. இதன் காரணமாக தொடர்ந்து இதுபோன்ற எதிர்க்கட்சிகள் எம்பிகள் மக்களவையில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டால் அவர்கள் கட்டம் கட்டி மக்களவையிலிருந்தே வெளியில் தூக்கி எறியப்படுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் ரொம்பவே ஓவராகவே அடாவடித்தனம் செய்வதாகவும் கூறுகிறார்கள். அவரது செயல்பாடு ரவுடித்தனமாக இருப்பதால் அநேகமாக மக்களவையிலிருந்து தயாநிதி மாறன் தான் முதல் நபராக தூக்கி எறியப்படுவார் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. மேலும் ஏற்கனவே மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய போது அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அது குறித்து விவாதம் 16 மணி நேரம் நடக்க உள்ளது. ஆனால் தற்போது பிரதமர் மோடி பிரிட்டன், மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். அதனால் அடுத்த வாரம் அவர் நாடு திரும்பியதும் ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ராஜ்யசபாவில் விவாதம் நடக்கும். அதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு உரிய பதிலளிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு முதல் நாளிலேயே உரிய பதில் கொடுத்த போதும் மக்களவையை முடக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் இப்படி தொடர்ந்து கூச்சல் குழப்பம் என்று ஈடுபடுவதோடு மக்களவைக்கு வெளியே பதாகைகளை ஏந்தி பிரதமர் மோடிக்கு எதிரான போராட்டங்களில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. அஜித்குமார் படுகொலையில் அதிரடி திருப்பம். மு.க. ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் வைத்த செக். முக்கிய குற்றவாளியை நெருங்கிய சிபிஐ. கோட்டைக்குள் இறங்கி அடிக்க முடிவு. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை போலீசாரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது சிபிஐ களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து நடத்தி வரும் மதுரை உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. அதையடுத்து தனிப்படை போலீசாரால் அஜித்குமார் அடித்து படுகொலை செய்யப்பட்ட மடப்புரம் கோவிலிலிருந்து தங்களது விசாரணையை ஆரம்பித்த சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமாரின் நண்பர்கள், சகோதரர் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட தனிப்படை காவல்துறையினர் என அடுத்தடுத்து விசாரணை நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்த அஜித்குமாரை தாக்கி படுகொலை செய்த போலீசார் தாங்கள் பயணிப்பதற்கு டூப்ளிகேட் நம்பர் பொருந்திய ஒரு டெம்போவை பயன்படுத்தியதால் அவர்கள் மீது சிபிஐக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் உண்மையிலேயே காவல்துறையை சார்ந்தவர்களா இல்லை அடியாட்களா என்கிற கூடத்திலும் அவர்களின் பின்னணியை விசாரணை நடத்துகிறார்களாம். குறிப்பாக காவல்துறை என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் இந்த காவல்துறையிலிருந்து தனிப்படையானது ரவுடிகள் போலவே செயல்பட்டு வந்துள்ளார்கள். யாரையாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்றால் இவர்கள் களமிறங்கி அதை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இதுவரை திமுக ஆட்சியில் 24 பேர் லாக்அப்பில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு காவல்துறை என்பது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தில் தான் பயணிக்க வேண்டும். ஆனால் இவர்களோ வேறு ஒருவரின் வாகனத்தில் டூப்ளிகேட் நம்பர் பொருத்தி பயன்படுத்தி உள்ளார்கள்.
அதனால் இந்த தனிப்படை போலீசார் அடியாட்கள் போலவே செயல்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதனால்தான் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த நிகிதாவை இன்னும் நெருங்காத சிபிஐ போலீசார் இதில் சம்பந்தப்பட்ட போலீஸ் மற்றும் அவர்கள் பின்னணியில் உள்ள நபர்களையே தொடர்ந்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. முக்கியமாக திருப்புவனம் போலீசார் பெரிய அளவில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அஜித்குமாரும் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் இது நகை திருட்டு என்பதை விட இதன் பின்னணியில் வேறு ஏதோ நடந்திருக்கிறது என்கிற கோணத்தில் தற்போது சிபிஐ போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக பேராசிரியை நிகிதா கூட வேறு ஏதோ ஒரு விவகாரத்துக்காகத்தான் இந்த அஜித்குமார் மீது புகார் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மற்றபடி அவர் தனது காரில் நகை எதுவும் வைக்கவில்லை. அவர் மீது நடவடிக்கை எடுக்க இதை அவர் பயன்படுத்தி இருப்பதாகவும் காவல்துறை வட்டார தகவல் தெரிவிக்கிறது. இந்த நேரத்தில் தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகளை நெருங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த முக்கிய புள்ளி அரசாங்கத்தைச் சேர்ந்த புள்ளியாக இருப்பதால் அவரை சரியான சாட்சிகள் ஆதாரங்களுடன் தான் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அவரை சுற்றியுள்ள நபர்களிடத்தில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவதோடு வெகு விரைவிலேயே அந்த நபரை தங்களது கஸ்டடிக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதோடு கோட்டை வட்டாரத்தைச் சேர்ந்த அந்த நபரை ஆளுங்கட்சி பெருமக்கள் காப்பாற்றுவதாகவும் தமிழக போலீஸை வைத்து அவரை சிபிஐயிடம் சிக்கவிடாமல் தடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஆகஸ்ட் 20 மதுரை உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் சிபிஐக்கு இருப்பதால் சம்பந்தப்பட்ட இந்த புள்ளி கோட்டையில் உள்ள முக்கிய நபராக இருந்தாலும் கூட அவரை தட்டி தூக்குவதற்கு சிபிஐ நெருங்கிவிட்டதாம். அவர் மட்டுமின்றி காவல்துறையின் இன்னும் சில முக்கிய அதிகாரிகளையும் நெருங்கி கொண்டிருக்கிறார்களாம். அந்த வகையில் இன்னும் ஒரே வாரத்தில் அத்தனை முக்கிய புள்ளிகளையும் கட்டம் கட்டும் சிபிஐ அதையடுத்து தான் நிகிதாவை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்போகிறார்களாம். என்றாலும் நிகிதாவுக்கு நாங்கள் எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் ஆஜராக தயாராக இருக்க வேண்டும் என்று சிபிஐயிடமிருந்து தகவல் பறந்துள்ளதாம். இந்த நேரத்தில் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் மு.க.ஸ்டாலின் 7 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்த நிலையில் தற்போது மதுரை உயர்நீதிமன்றம் 25 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் இந்த விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீதும் அதிருப்தியில் தான் உள்ளது. அவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காவல்துறை சரிவரை கண்காணிக்கவில்லை. காவல்துறை என்ன செய்தாலும் அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு வந்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே காவல்துறையினர் அடியாட்கள் ரவுடிகள் போன்று செயல்பட்டு வந்திருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கிறது. அதனால் அடுத்த மாதம் 20 சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அந்த முக்கிய குற்றவாளி திமுகவை சேர்ந்த புள்ளியாக இருந்தாலும் கூட மதுரை உயர்நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடும் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே இந்த விசாரணையில் அடுத்த கட்டமாக சிபிஐ அதிகாரிகள் கோட்டைக்குள் புகுந்து சம்பந்தப்பட்ட நபரை தட்டி தூக்குவார்கள் என்கிற பரபரப்பு தகவல்களும் வெளியாகியுள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு தயாராகும் 1.5 லட்சம் விநாயகர் சிலைகள். வருகிற ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக தற்போது இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுக்க 1.5 லட்சம் விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சிலைகளை பேப்பர் கூழ், கிழங்கு மாவு போன்றவற்றை கொண்டு தயாரித்து வருகிறார்கள். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 3 அடி முதல் 11 அடி வரையில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் தமிழக பாஜக தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ள போகிறார்கள். இது குறித்து தற்போது வெளியாகியுள்ள ஒரு செய்தியில், திருப்பூரில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும், கோவையில் நடைபெறும் விழாவில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும், மேட்டுப்பாளையத்தில் நடிகர் ரஞ்சித்தும், மதுரையில் நடக்கும் விழாவில் மத்திய அமைச்சர் எல் முருகனும், திண்டுக்கல்லில் இயக்குனர் பேரரசும், கோபியில் எச் ராஜாவும், உடுமலையில் நடிகை கஸ்தூரியும் பங்கு பெறுவார்கள் என்று தமிழக பாஜக அறிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் தற்போது திமுக ஆட்சி நடப்பதால் இதுபோன்று இந்து மதங்களின் பண்டிகைகள் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் முன்கூட்டியே எந்தெந்த பகுதிகளில் சிலைகள் வைக்கப்படும், அதன் பிறகு பேரணி எங்கிருந்து தொடங்கி எங்கு முடிவடையும் என்பது குறித்து இந்து முன்னணி சார்பில் காவல்துறையிடம் இப்போதே மனு அளித்துள்ளார்கள். அது மட்டுமின்றி சர்ச்சைக்குரிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.